ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வகை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் மனசார ஒரு சில விஷயங்களை என்னால் பேச முடியலை அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் ஏன் இவங்க பேசுகிறாங்க, பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு அவங்கள பற்றி. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம தான் நமக்காக பண்ணணுமே தவிர மற்றவங்க நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது தப்பு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சோனாலே நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா. நம்மளுக்கு எதுவுமே இப்போ இருக்கிற நிலமையில நம்ம யாரையும் நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம்னாலே எல்லா விஷயங்களும் நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியாத மாதிரி இருக்கும். போக போக உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான். நம்ம எதுவுமே ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் மனசார ஒரு சில இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம யாரையும் சார்ந்து இழுக்காமல் அவங்கவுங்களுக்கு தேட வேண்டிய விஷயங்களை அவங்கவுங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம்னு இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இதெல்லாம் ஓகே தான்ப்பா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது, இல்லைங்களே. ஆனால் இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றி பேசாமல் அவங்களுக்கு எதுக்கு நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுதுப்பா. நான் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நம்மளால் எதுவும் பேச முடியாத மாதிரி தானே ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிற மாதிரி தான். எதுவும் நம்ம இப்போதைக்கு எதுவும் பேசி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இவங்களுக்கு அதுக்கு அடுத்தது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த கொஞ்சம் மனசார ஏற்றுக்கிட்டு போனோம்னாலே ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. போக போக எல்லாம் சரியாயிடும். நீங்கள் கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம்மா அதெல்லாம் மனசு விட்டு நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு நம்மள பார்த்துக்கிறதுல பண்ணுறதுல கொஞ்சம் மனசார எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அவங்க நினைக்கிறது மாதிரி இல்லை அப்படிங்கிறப்ப அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. போக போக எல்லாரையும் நம்ம மாற்ற முடியாது. நம்மளுக்கு முடிஞ்ச விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது. அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிற மாதிரி யாரையும் இப்போ இருக்கிற நிலமையில நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயங்களை நம்ம மாற்றி பேசாமல் இருந்துட்டாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை குறைச்சி மதிப்பிடாமல் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது தான் நம்மளுக்கு வேண்டிய விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எனக்கு அதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் யாரையும் நான் சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு இதுக்கு மேலே நீ தான் கொஞ்சம் மனசார எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. மாற்றி பேச வேண்டிய விஷயங்களை நம்ம அதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் நம்ம சொல்லாமல் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த கொஞ்சம் நார்மலாக எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னாலே போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன்.